கன்னட நடிகர் ராஜ்குமாரை வீரப்பன் கடத்திய விவகாரம் விரைவில் படமாகுகிறதா? இப்படத்தை பிரபல சர்ச்சை இயக்குனர் ராம்கோபால் வர்மா இயக்குகிறார். அன்று சந்தன கடத்தல்காரராக பார்க்கப்பட்ட வீரப்பன் மீதான இமேஜ் இப்போது மாறி வருகிறதா? வீரப்பன் தமிழ் மக்களின் பாதுகாப்பாளராக பார்க்கப்படுகிறார். பாமக, நாம் தமிழர் கட்சிகள் மற்றும் சில தமிழ் அமைப்புகள் வீரப்பனை பெரும் வீரன் என்றும் தமிழ் பற்றாளர் என்றும் கொண்டாடுகிறார்கள். 2000 ஆண்டில் தமிழக எல்லையில் உள்ள தனது பண்ணை வீட்டில் ராஜ்குமார் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது வீரப்பன் துப்பாக்கியுடன் வந்து அவரை கடத்தி சென்றார். அவருடன் மேலும் 3 கடத்தி சென்றார். நாட்டையே அதிர வைத்த கடத்தல் இது. ராஜ்குமாரை மீட்க தமிழக, கர்நாடக அரசுகள் பெரும் முயற்சி எடுத்தன. தூதுவர்கள் அனுப்பப்பட்டார்கள். நடிகர் ரஜினிகாந்தும் பெரும் முயற்சி செய்தார். பல கட்ட நடவடிக்கைகளுக்கு பிறகு ராஜ்குமாரையும் மற்றவர்களையும் வீரப்பன் விடுவித்தார். காட்டுக்குள் 108 நாட்கள் ராஜ்குமார் சிறை வைக்கப்பட்டிருந்தார். முழுக்க முழுக்க இந்த சம்பவத்தை மையமாக வைத்து படத்தை எடுக்கின்றனர். ராம்கோபால் வர்மா இயக்குகிறார். இதற்கு தி கில்லிங் வீரப்பன் என பெயரிடப்பட்டுள்ளனர். இதில் வீரப்பனை தேடிப்பிடித்து கொலை செய்யும் போலீஸ் அதிகாரி வேடத்தில் ராஜ்குமார் மகன் சிவராஜ்குமார் நடிக்கிறார். இந்த படத்திற்காக தகவல்கள் திரட்ட வீரப்பன் மனைவி முத்துலட்சுமியை ராம்கோபால் வர்மா சமீபத்தில் சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்த படத்தை இயக்குவது குறித்து ராம்கோபால் வர்மா கூறும்போது, 3 மாநிலங்களுக்கு சிம்ம சொப்பனமாக விலகிய வீரப்பனை பிடிக்க ரூபாய் 600 கோடி செலவானது. 16,000 சதுர கிலோமீட்டரில் 15 வருடங்கள் தேடுதல் வேட்டை நடந்தது. 1200 போலீசார் இதில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஒசாமா பின்லாடனை விட 100 மடங்கு திருப்பங்கள் கொண்டது வீரப்பன் வாழ்க்கை. இப்படத்திற்கான நடிகர் நடிகை தேர்வு நடைபெற்று வருகிறது. முதலில் இந்த படத்திற்கு ஒத்துழைப்பு மறுத்து வந்த முத்துலட்சுமியும் இப்போது தகவல்கள் தர சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது.